வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. இந்த சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா, CCS 374. இதுதான் உங்களுக்கு சப்ஜெக்ட் கோட். யூனிட் 1 to 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம எல்லா வீடியோலயும் சொல்றதா, நம்ம குடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம படிக்கணும். நம்ம 3 கொஸ்டின் குடுத்தா நீங்க 3மே படிக்கணும். அதுல வந்து 3 குடுத்து நீங்க 2 படிக்கிறது, அந்த மாரிலாம் படிக்கிறதா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே கரெக்ட்டா குடுக்குறோம். அதே மாதிரி 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த வீடியோல நம்ம சொல்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ மட்டும் பார்த்தாலே போதும். நீங்க வந்து 2 மார்க்ஸ் ஒரு 70% ஆஃப் 2 மார்க்ஸ் நீங்க எழுதிரலாம். ஒரு 30% ஆஃப் 2 மார்க்ஸ் வந்து உங்களோட காலேஜ் ஸ்டாஃப்ஸ் சொல்ற கொஸ்டின்ஸ், இல்ல இன்டர்னல் எக்ஸாம்ஸ்ல நீங்க 2 மார்க்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணாலே அந்த 3 கொஸ்டின் அந்த 30% ஆஃப் 2 மார்க்ஸ் எழுதிடலாம். இப்போ யூனிட் 1 to 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னா என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு டாபிக் கீழ இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். அப்படிதான் நீங்க இந்த ஒரு ஒரு நான் டாபிக்ஸ் சொல்லும்போது, அந்த எப்படி நீங்க படிக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாபிக் சொல்றேன்னா, அந்த டாபிக் கீழ இருக்கிற எல்லா சப் டாபிக்ஸ்னா எத மீன் பண்றேன் பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன், அதுக்கப்புறம் ஒரு ஒரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்ளிகேஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், இல்ல ஏதாவது ப்ரோகிராம்ஸ், இல்லன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாரி அந்த டாபிக்ல என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்க படிக்கணும். அதான் நான் சப் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்றேன். இப்போ யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே டாபிக் தான். அது கீழ இருக்கிற சப் டாபிக்ஸ் மட்டும் படிக்கணும். வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. அது கீழ இருக்கிற சப் டாபிக்ஸ் என்னலாம் பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன், செக்யூர் சாக்கெட் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி, செஷன் மேனேஜ்மென்ட் இது எல்லாமே நீங்க படிக்கணும். யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் SDL, அதாவது செக்யூரிட்டி டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள், OWASP, அதுக்கப்புறம் வந்து CLASP, அதாவது காம்ப்ரிஹென்சிவ் லைட் வெயிட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராசஸஸ். அதாவது உங்களுக்கு இந்த மாரி ஷார்ட் ஃபார்ம்ல கேட்பாங்க. அப்ரிவியேஷன் ஃபார்ம்லயும் கேட்பாங்க. இல்ல வந்து அந்த அப்ரிவியேஷனோட ஃபுல் ஃபார்ம்லயும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கணும். இப்ப வந்து SDLன்ட்டு கேட்கலாம். இல்ல செக்யூரிட்டி டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள்ன்ட்டு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். அது நெறைய ஸ்டூடண்ட்ஸ் செக்யூரிட்டி டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள் கேட்டோனே அவங்க வந்து ஐயோ! SDLட்டே படிச்சிருப்பாங்க. SDLட்டு கேட்காம செக்யூரிட்டி டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள் கேட்டோனே வேற கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு நெனைச்சுறாதீங்க. எப்பவுமே அந்த அப்ரிவியேஷன்லாம் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சு படிங்க, சரிங்களா? அப்புறம் SAMM, அது வந்து சாஃப்ட்வேர் அஷ்யூரன்ஸ் மெச்சூரிட்டி மாடல். இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டோக்கன் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன் ஒரு 8 மார்க்ஸ் அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி நாட்டர் API, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி மைக்ரோ சர்வீஸ் APIல உங்களுக்கு சர்வீஸ் மெஷ், லாக்கிங் டவுன் நெட்வொர்க் கனெக்ஷன், அதுக்கப்புறம் செக்யூரிங் இன்கமிங் ரிக்வெஸ்ட், அது வந்து ஒரு 8 மார்க்ஸ் அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட் டூல், டைப்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ். இந்த 2 டாபிக் தான். இந்த 2 டாபிக்ல ஏதாவது ஒரு டாபிக் தரவா படிங்க. 2 டாபிக்குமே நான் உங்கள படிக்க சொல்லல. வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட் டூல வந்து தரவா பண்ணுங்க. அப்படி இல்லன்னா டைப்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ் தரவா படிங்க. 2ல ஏதாவது ஒரு டாபிக். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அந்த மாரி உங்களுக்கு. இது நீங்க இந்த வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட் டூல கம்ப்ளீட்டா படிச்சா இத படிக்க தேவையில்ல. டைப்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ் கம்ப்ளீட் டாபிக், எல்லா டைப்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸையும் கரெக்ட்டா ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்கன்னா, இத படிக்க தேவையில்ல. அது உங்க சாய்ஸ் தான். ஆனா 2மே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். 2 இதுல எந்த ஒரு டாபிக், அதாவது வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட் டூல் கம்ப்ளீட்டா படிக்க போறீங்களா? இல்ல டைப்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டா படிக்க போறீங்களா? உங்க விருப்பம் தான். ஏதாவது ஒண்ணு படிச்சா போதும். அதுக்கப்புறம் யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சோசியல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், அதாவது XSSக்கு சொல்லுவாங்க. அப்புறம் கிராஸ் சைட் ரிக்வெஸ்ட் ஃபோர்ஜரி. இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 1 to 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இல்ல நம்ம சேனலுக்கு நீங்க மெம்பர் கூட ஆகி நீங்க சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாரி இன்னொரு சந்திப்போம். நன்றி.